பெரியாழ்வார் யசோதை சொன்னபடி காகம் கோல் கொண்டு வந்துருத்து. அந்த குச்சியை கையில வாங்கிட்டான் கிருஷ்ணன். அம்மா, கோல் கொண்டு வந்துருத்து, புறப்படுறேன், கன்று குட்டி எல்லாம் மேய்க்க போறேன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, இருடா கிருஷ்ணா, இப்பதான் ட்விஸ்டே இருக்கு. உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஏற்கனவே காட்டுக்கு போயிட்டா, பிருந்தாவனம்ங்கிற காட்டுக்கு போய் எல்லாரும் மாடெல்லாம் மேய்க்க ஆரம்பிச்சுட்டா. நீ இப்ப தனியா எதை மேய்ச்சின்னு போற? எல்லா மாடுகளும் போயாச்சு, எல்லா நண்பர்களும் போயாச்சு, நீ மாடு மேய்க்கெல்லாம் போக வேண்டாம், பேசாம இங்க உக்காருன்னு கிருஷ்ணனை பிடிச்சு உட்கார வச்சுட்டாலாம். கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துடுத்து. ஏமா, காகத்தை அவ்வளவு தூரம் கூப்பிட்டு கோல் கொண்டு வா, கோல் கொண்டு வா எல்லாம் சொன்ன, அதுவும் கொண்டு வந்தது, கடைசியில மாடு மேய்க்கப்படாதுன்னு உட்கார வச்சுட்டியேன்னு கேட்டான் கிருஷ்ணன். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, நான் கோல் கொண்டு வர சொன்னதே உன்னை உட்கார வைக்கதாண்டா. ஏன்னா நண்பர்கள்லாம் போகும்போது அதே ஜோர்ல நீயும் போறேன்னு நீ பாட்டுக்கு மாடு மேய்க்க போயிடுவ. மாடு மேய்க்கும் கண்ணே, நீ போக வேண்டாம் சொன்னேன், கச்சின பாலு தாரேன், கற்கண்டு சீனி தாரேன், கை நிறைய வெண்ணெய் தாரேன், வெயிலிலே போக வேண்டாம் சொன்னா கேப்பியா? போக வேண்டும் தாயே, தடை சொல்லாதே நீயே, கச்சின பாலு வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம், உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன்னு போயிடுவ. உங்ககிட்ட பேசி சமாளிக்க முடியாது. அதுக்குத்தான் போக்கு காட்டி காக்காய கோல் கொண்டு வான்னு சொல்லி காலத்தை கடத்தி உன் நண்பர்கள் மாடுகள் எல்லாரும் காட்டுக்கு போகுவரை இப்படி ஒரு 10 பாட்டை பாடி வச்சுட்டேன். அதனால நீ எங்கேயும் போகக்கூடாது, உட்காருன்னாலாம் பெரியாழ்வார் யசோதை. காகம் பார்த்துதான், இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு, கலக்கிட்டேன்னு காகமும் கை தட்டித்தான்.